Seas Ministries. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. சங்கீதம் 138:8. The Lord will perfect that which concerneth me. Thy mercy, O Lord, endureth forever. Forsake not the works of thine own hands. Psalms 138:8. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மகிழ்ச்சிகரமான கடைசி மாதத்தில் காட் கூ சீஸ் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆண்டு முழுவதும் தேவனாகிய கர்த்தர் நம்மையும் நம் குடும்பத்தையும் கிருபையால் தாங்கி நடத்தியிருக்கிறார். நம்முடைய போக்கிலும் வரத்திலும் நம்முடைய பிரயாணங்களிலும் கர்த்தர் நமக்கு துணையாயிருந்தது மாத்திரமல்ல, நம்முடைய பலவீனங்களிலே தம்முடைய வார்த்தையை அனுப்பி பலப்படுத்தியிருக்கிறார். நாம் அநேக நேரங்களிலே சோர்ந்து போய் இருந்த போதும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே நம்மை தேற்றினார், நம்மை பலப்படுத்தினார். தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை இதன் மூலம் அநேக நேரங்களிலே நம்மை உணர வைத்திருக்கிறார். விசேஷமாக இந்த கடைசி மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்பி நம்மை ஆசீர்வதிப்பார் என்று நம்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நம்புங்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்கள் நடுவிலே பெரிய காரியங்களை செய்யும். தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை காத்திருந்து பெற்றுக்கொள்வோம். தேவனாகிய கர்த்தர் நிச்சயம் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காட் கூ சீஸ் மினிஸ்ட்ரி மூலமாய் இந்த காலை பொழுது உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கும் வேதத்திலிருந்து சில வசன பகுதிகளை வாசித்து நாம் தியானிக்க போகிறோம். கேட்கிற ஒவ்வொருடைய செவிகளுக்கும் கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்வாராக. செவிகள் திறந்து கேளுங்கள், வார்த்தை கவனியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிசயமாய் நடத்துவார். இன்றைக்கு ஆதியாகமம் 2:18 எடுத்து வாசியுங்கள். ஆதியாகமம் 2:18. பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லது அல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். யாரை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார்? மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்று இன்னும் ஏவாள் சிருஷ்டிக்கப்படவில்லை. அவர் தனக்குள்ளே சொல்லிக் கொள்ளுகிறார், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்று. இது தேவனுடைய திட்டத்திலே உண்டான ஒன்று. ஸ்தோத்திரம். தேவன் யோசிக்கிறார், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்று. ஆகவே தேவன் அவருடைய திட்டத்திலே ஒன்றுதான், தேவனுடைய திட்டத்திலே ஒன்றுதான் குடும்பம். இந்த குடும்பத்தை ஏற்படுத்தி தேவன் அதை ஆசீர்வதித்து விருத்தியாக்குகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். இதை கேட்கிற தேவ ஜனங்களே, உங்களுக்கு தேவன் குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்தி இருக்கிறார். உங்களுக்கு தேவன் திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி இருக்கிறார். நீங்கள் மகிழ்ச்சியாய் இருப்பதையே தேவன் விரும்புகிறார். முதல்
குடும்பம் ஏதேன் தோட்டத்தில் உருவானது. நாம் அதை எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 2:22 இருந்து 24 வரை வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷரிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பிலும் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாயிருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இது நிமித்தம் தன் தகப்பனையும் தாயும் விட்டு பிரிந்து என்று. ஆகவே முழுமையாக தகப்பனையும் தாயும் விட்டு பிரிய வேண்டும் என்றல்ல, அவர்களுக்கும் நாம் செய்ய வேண்டிய சில கடமைகள் உள்ளது, பிரமாணங்கள் உள்ளது. பூமியிலே உன் ஆயுசு நாட்கள் பெருக வேண்டுமென்றால், நீ நீடித்து வாழ வேண்டுமென்றால் உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக என்று வேதவசனம் சொல்கிறது. அதற்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டும். சரி, நாம் இப்பொழுது அதற்குள் செல்ல வேண்டாம். இப்படி நாம் பிரிந்து மனைவியோடு வாழ வேண்டும். இதைத்தான் நமக்கு விவிலியம் ஸ்தோத்திரம் வார்த்தை வலியுறுத்துகிறது. வேதாகமத்தில் இந்த சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய குடும்பம் மகிழ்ச்சியுள்ள குடும்பமாய் காணப்பட நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். பிரசங்கி 4:12 எடுத்துக்கொள்ளுங்கள், வாசிக்கலாம். பிரசங்கி 4:12 எடுத்து வாசியுங்கள். முப்புரி நூல் சீக்கிரத்தில் அறாது. பிரசங்கி 4:12 பார்த்தோம் என்றால் முப்புரி நூல் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய குடும்பம் ஒரு முப்புரி நூலாக இருக்க வேண்டும். அந்த முப்புரி நூல் என்பது, நாம் நூல் திரிகைகளை எடுத்து பார்த்தோம் என்றால் தெரியும், 3 பிரிகளை இணைத்து ஒன்றாக திரித்து அழகாக ஒரு திரியை உருவாக்கி மிகவும் ஒரு வலுவான ஒரு திரியாக, நூலாக, ஒரு பலமுள்ள ஒரு நூலாக அது இருக்கும். அந்த 3 நூல்களை இணைத்து திரிக்கும் பொழுது அந்த திரிக்கு அவ்வளவு ஒரு பலன் உண்டு. அதைத்தான் வேதத்திலே முப்புரி நூல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த முப்புரி நூல் என்பது கிறிஸ்துவை குறிக்கிறது. இந்த முப்புரி நூல் என்பது முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே யார் இருக்க வேண்டுமென்றால் தேவன், கணவன், மனைவி. இப்படி இந்த 3 பேரும் இணைந்து திரிக்கப்பட்ட ஒரு குடும்ப வாழ்க்கை, இதை தான் முப்புரி நூலுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த கிறிஸ்து கணவன் மனைவி, தேவன் கணவன் மனைவி, இவர்கள் 3 பேருமாய் இணைக்கப்பட்ட ஒரு குடும்ப வாழ்க்கை. இப்படி நாம் இந்த 3 பேராய் இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள் ஒரு ஸ்தோத்திரம் கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள் மறைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. கிறிஸ்துவும் நம் குடும்ப தலைவராய், கிறிஸ்துவை நம் குடும்ப தலைவராய் வைத்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள் மறைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இப்படி ஒரு வாழ்க்கை நாம் வாழும் பொழுது அந்த உறவை யாராலும் அறுத்துவிட முடியாது. அங்கே பிசாசுக்கு வேலையே கிடையாது, சத்ருவுக்கு அங்கே இடமே கிடையாது. அந்த குடும்ப வாழ்க்கையில் தேவனுடைய பரிபூர்ண செயல்பாடு அங்கே காணப்படும். தேவனுடைய பரிபூர்ண ஆற்றல் அங்கே வெளிப்படும். தேவனுடைய பரிபூர்ண திட்டம் அந்த குடும்ப வாழ்க்கையில் நிறைவேற்றப்படும். இவர்கள் தேவனுக்குள் மறைந்து தேவனுக்குள் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள். ஒரு கனமுள்ள ஆசீர்வாதமான அளவற்ற மகிழ்ச்சி நிரம்பி இருப்பதை அந்த குடும்பங்களிலே நாம் காண முடியும். தேவனுடைய அனுதின பராமரிப்பு அந்த குடும்பத்திலே இருப்பதை நாம் காண முடியும்.
அந்த குடும்பம் ஆசீர்வாதமாய் கிறிஸ்துவுக்குள் மறைந்து இருப்பதை நாம் பார்க்க முடியும். எந்த குடும்பம் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறார்களோ அந்த குடும்பம் நிச்சயமாய் ஒரு மனமகிழ்ச்சி நிறைந்த குடும்பமாய் இருப்பதை நாம் காண முடியும். நீங்கள் வாசிக்கலாம். யாக்கோபு 1:19 எடுத்து வாசியுங்கள் யாவரும். யாக்கோபு 1:19 எடுத்து வாசிப்போம். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும், பேசுகிறதற்கு பொறுமையாயும், கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவார்கள் என்று. முதலாவது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஒரு மகிழ்ச்சியான குடும்பம் காணப்பட வேண்டும் என்றால் கேட்கிறதற்கு நாம் தீவிரமாயிருக்க வேண்டும், பேசுகிறதற்கு பொறுமையாயிருக்க வேண்டும், கோபிக்கிறதற்கு தாமதமாயிருக்க வேண்டும் என்று வேதம் வலியுறுத்துகிறது. நாம் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த குடும்ப வாழ்க்கை ஒரு ஸ்திரமாய் கட்டப்பட வேண்டுமென்றால், இந்த குடும்ப வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமாய் வாழ வேண்டுமென்றால், முதலாவது நாம் கணவன் மனைவி கேட்பதற்கு செவிகளை திறந்து பொறுமையாயிருக்க வேண்டும். ஒருவர் பேசுவதை மற்றவர்கள் கருத்துடனே கவனித்து கேட்க வேண்டும். ஒருவர் பேசுவதற்கு இடம் கொடுக்க வேண்டும். நேரங்களை ஒதுக்கி என்ன வேலையாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி பேசுவதை கேட்க வேண்டும், மனைவி கணவன் பேசுவதை பொறுமையாய் கேட்க வேண்டும். இன்றைய அதிநவீன காலத்திலே இருவருமே வேலை வேலை என்று ஓடிக்கொண்டிருக்கிற இந்த அதிநவீன காலத்திலே நாம் பொறுமையாய் இருந்து கேட்பதற்கு சமயம் கிடைப்பதில்லை. ஆனால் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி நாம் வைக்க வேண்டும். முதலாவது, வாரத்தில் ஒரு நாளாவது நாம் ஒதுக்கி பொறுமையாய் பேச வேண்டும். ஒருவர் பேசுவதை மற்றவர் கருத்துடன் கேட்க வேண்டும். இப்படி நாம் அதிகமாய் பொறுமையாய் கேட்க வேண்டும், குறைவாய் பேச வேண்டும். இன்றைக்கு அநேகர் அதிகமாய் பேசுகிறார்கள். வேதம் சொல்லுகிறதற்கு நேர் எதிர்மாறாய் இவர்கள் செயல்படுகிறார்கள். பேசுவதற்கு ஸ்தோத்திரம் பொறுமையாயும், ஆனால் பேசுகிறதற்கு நாம் பொறுமையாய் இருப்பதே இல்லை. அதிகமாய் பேசுகிறோம், கொஞ்சமாய் கேட்கிறோம், கேட்பதே இல்லை அநேகர். ஆகவே நமது குடும்பம் ஒரு மகிழ்ச்சியுள்ள குடும்பமாய் வாழ வேண்டுமென்றால் நாம் அதிகமாய் கேட்க வேண்டும், பொறுமையாய் காத்திருக்க வேண்டும் பேசுவதற்கு. அப்பொழுது உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே பிசாசுக்கு எந்த ஒரு இடமும் அங்கு கிடையாது. உங்கள் வாழ்க்கை நீங்கள் ஒருவருக்கொருவர் பேசி பழகி இருக்கும் பொழுது அந்த இடத்திலே சத்துருக்கு இடமே இருக்காது. உங்களோடு தேவன் பேசுவதை நீங்கள் கவனிக்க முடியும். உங்கள் ஜெப வாழ்க்கையிலே தேவன் பேசுவார். நீங்கள் பொறுமையாய் காத்திருக்கும் பொழுது, கேட்பதற்கு நீங்கள் ஆயத்தமாயிருக்கும் பொழுது, கொஞ்சமாய் பேசும் பொழுது அதிகமாய் கேளுங்கள். தேவன் பேசுவதை உங்களால் கேட்க முடியும். உங்கள் குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாயிருக்கும். இன்னும் அநேக காரியங்கள் இதை குறித்து பேசுவதற்குண்டு. எனக்கு கொடுக்கப்பட்ட சமயம் கொஞ்சம் என்பதால் இத்தோடு என்னுடைய வார்த்தையை முடிக்கிறேன். உங்களுக்கு இந்த செய்தி ஆசீர்வாதமாயிருக்கும். கேட்கிற யாவரும் இதன்படி உங்கள் குடும்ப வாழ்க்கையை தேவன் கட்டுவாராக. உங்கள் குடும்ப வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஸ்தோத்திரம் பொறுமையாயிருங்கள், அதிகமாய் கேளுங்கள். ஸ்தோத்திரம். பேசுவதற்கு பொறுமையாயும், கேட்பதற்கு தீவிரமாயும், கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருங்கள். இந்த யாக்கோபு நிருபத்தில் சொன்னது போல் கர்த்தர் குடும்பங்களை கட்டி எழுப்புவார், ஆசீர்வதிப்பார். நீங்கள் பூமியிலே ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். கர்த்தர் தாமே கேட்கிறவங்க ஒவ்வொருவருடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு, ஓ ஸ்தோத்திரம், உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாயிருப்பீர்கள். ஆமென், ஆமென்.
தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்று. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்று. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல